தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் போதை பழக்கம் அதிகரித்து விட்டது. கணிசமான இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுது. இதுதான் யதார்த்த நிலையா இல்லை மிகைப்படுத்தப்படுதா? இது பூதாகரமான பிரச்சனை. இதை கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் பண்ணணும். வியாதி என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் மருந்து கொடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அது மதுவாக இருக்கட்டும், மற்ற போதைப் பொருளாக இருக்கட்டும், பரவலாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறத இந்த அரசு அக்னாலஜ் பண்ணணும். அது செய்யாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் எப்படி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு இது கிடைக்குது, ஒரு உத்வேகம் கிடைக்குது, நிறைய சாதிக்கிறாங்க. புதுமை பெண் மூலமாக பெண்களுக்கு எப்படி கல்வி கிடைக்குதுன்னு அவங்க பெருமை பேசுகிற அதே நேரத்தில் அது நல்ல விஷயம். இதை அவங்க பெருமையாக சொல்லிக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க உணர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், அதற்கான வேலைகளை செய்யணும். இப்போ ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த பிஆர்ல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. இப்போ மாசு இங்க கஞ்சாவே இல்லை அப்படிங்கிறாரு. இது எல்லா இடங்களையும் இருக்குங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. பள்ளி ஆசிரியர்கள்ட்ட நான் பேசிட்டு வந்தேன். கஞ்சாவோட சாகுபடி, கஞ்சா வளர்ப்பு இல்ல, அது 0% ஆயிடுச்சு. இல்லாத பத்தி பேச வேண்டாம், இருக்கிறத பத்தி பேசலாம்ல. இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ போதை கலாச்சாரம் இருக்குன்னு அவர் ஒத்துக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த போதை கலாச்சாரத்துக்கும் மதுவுக்குமே தொடர்பு இருக்குது. இப்போ இந்த மாணவர்கள் ஏன் அப்படி பண்றாங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா சிங்கிள் மதரா இருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்றாங்கிறது தெரியாத லெவலுக்கு இருப்பாங்க. அதுக்கு என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, அப்பா குடிப்பக்கத்துல இறந்துருப்பாரு. அங்கேயே நம்மளுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணும்ல. இது நான் திமுக பிரச்சனை அதிமுக பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டு பிரச்சனை. ஆனா இந்த மதுவுக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்குது. இந்த பார் நடத்துறது யாரு, டாஸ்மாக் நேரம் காலம் இல்லாம திறந்து வச்சிருக்கிறது யாரு, விஷம் மாதிரி அந்த ஒரு லிக்கர் கிடைக்கிறது எங்க, அங்க வரைமுறை இல்லாம எந்த விதிமுறைகளும் இல்லாம விற்கிறது யாரு, 24 hours திறந்து வச்சிருக்கிறது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம கொடுக்கறது, அதை ஒரு வருமானமா பாக்குறது. அதாவது அது துறை பேரே மது விலக்கு துறை. அது விளக்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா, கடைகளை குறைக்கிறதுக்கு முடிவு இது எடுத்திருக்காங்களா, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, மது பழக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது வருடம் இதுக்கு நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அந்த பிசினஸ் நடத்த முடியாது. அப்புறம் அரசியல்வாதிகளோட தொடர்பு, பார்ஸ் நடத்துறது யாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து பார்க்கணும். என்ன கவலையா இருக்குதுன்னா, இது ஒரு ஹேட் கிரைம்ங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். இப்போ நீங்க கேரளாவில் பங்களாதேஷியன்னு கேட்டு ஒரு தனி மனிதரை கொலை செஞ்சாங்க. இப்போ உத்தராகண்ட்ல திரிபுராவை சேர்ந்த ஒரு இளைஞரை ஒரு இனவெறியில கொலை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையான விஷயம் நடக்கல. இது அவங்க அஸ்ராகருக்கு 2 விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு. ஒன்று, வட மாநில இளைஞர் அப்படின்றதுனால இந்த தாக்குதல் நடைபெறல. இன்னொன்று, தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படின்றத போலீஸ் எப்போதும் சொல்ல வேண்டியது அவர் சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், அது வட மாநில இளைஞர் தான் இளைஞரா இருந்ததுனால தாக்குதல் நடத்தல எப்படி சொல்ல முடியும்? அவங்க இந்த மொழி பேசாததே சில சமயத்துல பிரச்சனையா வரலாம் இல்லையா? இப்ப இசையமைப்பாளர் சந்தோஷ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஏரியாவில் அங்க வேலை செய்யற கட்டிட தொழிலாளர்கள் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க மேல ஒரு இனவெறி தாக்குதல் நடக்குது, நான் பாக்குறேன்னு சொல்றாரு. சந்தோஷ் நாராயண் சொல்றாரு. இப்போ அஸ்ராகாருக்கு அது அவருடைய ஒரு எண்ணமே தவிர, அவருடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர அது நீங்க உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களை தாக்குதல் நடத்துறதுக்கான ஆதரவு நிச்சயமா கிடையாது. மக்கள்கிட்ட அந்த எண்ணம் கிடையாது. அரசு, அது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே அதை எதிர்ப்பாங்க. அதை அதற்கான தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்வாங்க. ஆனா ஒரு தனி மனிதர்கள் ஒரு குரூப்பா ஒரு யங்ஸ்டர்ஸ் செய்யக்கூடும். கோயம்புத்தூர்ல கூட இந்த இன்சிடென்ட் வந்திருக்கு, ஏதோ ஒரு பேக்கரியில தகராறுன்ட்டு. அதை பரவாம தடுக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்புறம் இங்க நீங்க வேற வட மாநிலத்திலிருந்து தொழிலாளர்கள் வராங்களா, அவங்க மேல வெறுப்பு வராத மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்ப நீங்க இன்னர் லைன் பர்மிட் மாதிரி இங்க கொடுக்கணும், அல்லது அவங்க நம்ம இங்க டெமோகிராபிக் சேஞ்ச் நடந்துரும் இந்த எஸ்ஐஆர் மூலமா, அப்படிலாம் சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்ப சீமானே இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பவத்தை கண்டிக்கும் போது அதுல ஒரு தேவையில்லாத ஒன்று சொல்றாரு. இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களை அவங்க மேல ஏதாவது வன்முறை நடத்துறது எவ்வளோ கண்டிக்கத்தக்கது. எங்க நடத்துறாங்க?
எவ்வளவு நடந்திருக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட். எங்க நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்க. அதை வந்து அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது என்னன்னா இப்ப அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. இங்க வந்திருக்க தொழிலாளர்கள் அதே மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. குற்றங்கள்ல யார் வேணா ஈடுபடலாம். ஸோ அதனால அவங்கள பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு தனி நபர் செய்யறத அடையாளமே படுத்தக்கூடாதுன்ற மீடியா கூட வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அட்டகாசம் அப்படிலாம் போடக்கூடாது. நம்ம மக்கள் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதை தடுக்க வேண்டியது வந்து பொறுப்போட பேச வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை. மனித வளம் தானே ஒரு மாநிலத்துடைய மிகப்பெரிய சொத்து. மாநில அரசு மனித வளத்தை தானே பெரும் சொத்தாக பார்ப்பாங்க. அப்படி ஒரு இளைய மனித வளம் வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகுது, அவங்க கிட்ட இந்த பழக்கம் அதிகரிக்குது, அதன் மூலமாக இவர்கள் வன்முறை செயல்களில் ஈடுபடுறாங்கிறத அவங்க விரும்புவாங்களா, ஊக்குவிப்பாங்களா? அது தெரிஞ்சே நடக்குது. இது நாட் ஈஸிங்க. இது நான் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து 100% கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் சொல்லவே முடியாது. நம்மளுக்கு வந்து பல ஸ்டேட்ஸோட பார்டர்ஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு 5 கிராம் வச்சிருந்தாலே தூக்கு தண்டனைன்னு சொல்ற அரபு நாடுகள்லயே வந்து இந்த கடத்தல் நடக்குது, சைனால நடக்குது. அதனால நீங்க வந்து இதை ஒரு சட்டங்கள் மூலமாகவும் ரொம்ப கடுமையான சட்டங்கள் மூலமாவே தடுத்துட முடியும்னு நான் சொல்லல. மா சுப்பிரமணியன் சொல்றது வந்து நாங்க வந்து பான்பராக்க தடை பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில், ஆனால் கர்நாடகாவில் இருக்கு, அங்கிருந்து உள்ள வர்றதை கண்காணிக்கிறது சிரமமா இருக்கு, தடுக்கிறது சிரமமா இருக்கு. டாஸ்மாக் வந்து டயத்துக்கு மூட வைக்கிறது வந்து கர்நாடகாவோட பொறுப்பா? நான் 10 வருஷமா என் பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் எவ்வளவு நாள் திறந்ததுன்னு பார்த்தேன். 2 கட்சி ஆட்சியிலையும். அதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை யாருது? அதை நடத்துறது யாரு? அதுல எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வைக்கிறது யாரு? ஏழை மனிதர்களுடைய ஏழை அந்த கடைக்கு வர ஏழைகள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது யாரு? இப்போ கடையை மூணத்துக்கு அப்புறமா விற்கிறது யாரு? எக்ஸ்ட்ரா பணம் போட்டு விற்கிறது யாரு? அதுக்கெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பே கிடையாது. பொறுப்பு ஏற்காம எப்படி செய்ய முடியும்? குட்காவே சொல்லுங்க, அது தடைக்கு அப்புறம் இங்க கிடைக்காம இருக்குதா? அப்புறம் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 பருவத்துல பள்ளிகள்ல வந்து விளையாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய லெவல்ல இந்த கேஷ் இன்சென்டிவ் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறாங்க. ஆனா நீங்க அரசு பள்ளிகளில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடக்க பள்ளிகளில் வந்து அரசு பள்ளிகளில் உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்காக தனியாக ஒரு ஆசிரியரே கிடையாது, உடற்கல்வி ஆசிரியரே கிடையாது 5வது வரைக்கும். மிடில் ஸ்கூலில் வந்து 40 உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு 5000க்கு மேலே பள்ளிகள் இருக்கு. ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஹை ஸ்கூல்லையுமே தேவையான உடற்கல்வி ஆசிரியர்கள் கிடையாது. நீங்க வந்து அறிவுரையை சொல்லி இதை மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். நிறைய கிரவுண்ட் இருக்கு, எக்யூப்மெண்ட் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறதுக்கு ஃபண்ட் இல்லை, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஃபண்ட் இல்லை, சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்கள் கிடையாது. ஏழை மாணவர்களுக்கு நீங்க விளையாட்டு மூலமா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க விளையாட முடியும். சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்களே கிடையாது. நான் இன்னைக்கு வந்து அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தில் சேர்ந்தவங்கள்ட்ட பேசினேன். பயங்கர கொடுமை. ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் போடுறது இல்லை. இருக்கிற ஆசிரியர்களை நிரவி போடுறாங்க. இந்த பழக்கத்திற்கு அடிமையாகாம உடற்கல்வி. ஆமா, நீங்க பூமர் மாதிரி அவர்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, இந்த சின்ன 7வது 8வது பையன்ட்டெல்லாம் கூட இந்த பழக்கம் இருக்குது. போலீஸ்கிட்ட நாங்க சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அடிக்க முடியாது, சப்ளை செயினை நிறுத்தி ஆகணும். இது ஓவராலா ஒரு பூதாகரமான பிரச்சனைங்கிறத ரியலைஸ் பண்ணணும். மதுவுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து சிம்பத்தட்டிக்கா அணுகணும். அதை நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இரும்பு கரம்னு சொல்றாங்க. எது இரும்பு கரம் எனக்கு புரியல. இப்ப இதன் மூலமா கானா பாடுறவங்களாம் இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துறாங்க, அரசியல நுழைக்கிறாங்க. அது வந்து சாதிய புதுமைப்படுத்தப்படுது. சாதியை வந்து பொதுமைப்படுத்தி ஜெனரலைஸ் பண்ணி இவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சென்னையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இதற்கு பொறுப்பாக பிராண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம கண்ணகி நகர்ல இருந்து கார்த்திகா வந்த போது கொண்டாடும் போது அதே கண்ணகி நகர்ல, எழில் நகர்ல, பெரும்பாக்கத்துல இந்த போதைப் பொருள் பிரச்சனை இருக்கும்போது அதை ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க மாட்டேங்கிறோம். பள்ளியிலேருந்து டிராப் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அவங்க அடுத்த சுற்றுல இந்த தீர்வெல்லாம் நம்ம பேசுறோம்.